ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 23 அதிகாரம் 17 வசனம். உன் மனதை பாவிகளின் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. என்னாலும் நாடோறும் என்னும் பொழுது அனுதினமும் கர்த்தர் மேலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்க வேண்டும். கீழே தான் ஆசீர்வாதங்கள் வான வசனம் 18 சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நம்பிக்கை வீண் போகாத ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரே ஒரு நிபந்தனை, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. உன் மனதை பாவிகளின் மேல் பொறாமை கொள்ள விடாதே என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 73 சங்கீதத்தை எழுதின ஆசா அதில் குறிப்பிடும் பொழுது துன்மார்க்கருடைய வாழ்வை குறித்து அவர் அங்கே சொல்ல இருக்கிறார். துன்மார்க்கர் வாழ்ந்திருப்பதையும் அவர்கள் செழித்திருப்பதையும் மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை என்பதையும் அந்த துன்மார்க்கருடைய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் மேல் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறேனே, எனக்கு என்ன பிரயோஜனம் அல்லது எனக்கு என்ன ஆசீர்வாதம்? கர்த்தரை பின்பற்றாத துன்மார்க்கமாய் வாழுகிறவர்கள் செழித்திருக்கிறார்களே, ஆசீர்வாதமாய் இருக்கிறார்களே என்று அவர்கள் மேல் நீ பொறாமை கொள்ளாதே. அவர்களுடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். இப்படி அவர் அதிலே சொல்லிவிட்டு 73:24 சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஆசா எழுதும் பொழுது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன். துன்மார்க்கர்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவிலே அவர்கள் மகிமையில் பிரவேசிக்க முடியாது. அவருடைய முடிவு பரிதாபமான முடிவாகிறது. ஆனால் நான் நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கிறபடியினாலே நீர் முடிவிலே என்னை மகிமையில் கொண்டு சேர்ப்பீர் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். எப்பொழுதும் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாள்தோறும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்வதை விட்டு, அதுவும் துன்மார்க்கர் மேலே ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்கள் வாழுகிறது போல நான் இல்லையே என்று நினையாதபடிக்கு நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை, நான் செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, இப்படிப்பட்டவர்களுக்கு தான் 128 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று அந்த சங்கீதம் முழுவதும் ஆசீர்வாதமான வசனங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் வேதத்திலே வாக்குத்தத்தங்களாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் பாவிகளின் மேல் பொறாமை கொள்ள வேண்டும்? நாம் ஆண்டவர் மேலே பயப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமாக வாழும் பொழுது நமக்கு தேவையான நன்மைகளை ஆண்டவர் தந்து நம்மை மகிமையிலே கொண்டு சேர்க்க, நித்தியத்திலே கொண்டு சேர்க்க நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, இடையிலே நம்மை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல, நம்மோடு கூட இருந்து நம்மை பாக்கியவான்களாய் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே ஒரு நாளும் நாம் பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதபடிக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்து நிச்சயமாக நமக்கென்று குறிக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஏன் எனக்கு இது நடக்கவில்லை? ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறேனே, கர்த்தருக்கு பயப்படுகிறேனே, ஏன் எனக்கு நடக்கவில்லை என்று கேளாதபடிக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். நிச்சயமாக முடிவு உண்டு. ஒரு நாள் உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதபடி ஆண்டவர் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்து உங்களை ஆசீர்வதி உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் சமாதானத்தின் தேவன். நம் ஒவ்வொருவரையும் சமாதானத்தின் பாதையில் அவர் நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அநேக நேரங்களிலே நாங்கள் உமக்கு பயப்படுகிறதுனாலே எங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று எங்களுக்கு நாங்களே கேள்வி கேட்டுக்கொண்டு பாவிகள் மேலும் துன்மார்க்கர் மேலும் பொறாமை கொள்ளுகிற அந்த அனுபவம் இருக்குமே. ஆனால் அதை எடுத்து போட்டு நாங்கள் நாடோறும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. எங்களுக்கென்று நீர் வேதத்திலே வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிப்பதற்கு நாங்கள் நாள்தோறும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு எதை செய்தாலும் ஆண்டவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவர் இந்த பூமியிலே நீர் எங்களுக்கென்று நியமித்த எல்லா நன்மைகளை சுதந்தரிக்க எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் அவர்களை சமாதானத்தினால் நீர் நிரப்பும், ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை அவர்களை தாங்கட்டும், உடைய பிரசன்னம் அவர்களோடு கூட செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Have a nice day.